ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ், இன்றைக்கி நம்ம பாலிட்டியில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு உருவாதல் வரலாறு 10வது வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 9 வீடியோக்கள் போட்டிருக்கோம், பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு வரலாற்றின் பின்னணியில் உள்ள இந்த சட்டங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் முதல் 9 சட்டங்கள் நம்ம பார்த்தாச்சு. 10வது சட்டம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்திய அரசு சட்டம் 1919. இதுக்கு இன்னொரு பேர் மாண்டகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். இந்த சட்டத்தின்படி மத்தியிலும் மாகாணத்திலும் ஆட்சிகள் பிரிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? மாகாணத்தில் இரட்டையாட்சி அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த இரட்டையாட்சி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அங்கே உள்ள நிர்வாகத்தில் உள்ளவங்க ஒதுக்கப்பட்ட துறையிலும் அமைச்சர்கள் மாற்றப்பட்ட துறையிலும் இருப்பாங்க. இந்த சட்டத்தின் மூலமாக தான் வைஸ்ராயோட நிர்வாக குழுவில் 3 உறுப்பினர்கள் இந்தியர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற அனுமதி கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அது உருவாகிறதுக்கு வழிவகுத்த சட்டம் என்ன அப்படின்னா 1919ஆம் ஆண்டு சட்டம் தான். மேலும் இந்த சட்டத்தின் மூலமாக வாக்களிக்கும் உரிமை இருக்கு இல்லையா, அது மக்கள் 10% மக்கள் பெற்றிருப்பாங்க. அமைச்சர்கள் தான் சட்டமன்றத்துக்கு பொறுப்பாக இருப்பாங்க. இந்த அமைச்சர்கள் எப்படி பரிந்துரைக்கப்படுகிறார்கள் அப்படின்னா சட்டமன்றத்தில் ஆல்ரெடி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா ராஜ்யசபா மக்களவை அப்படிங்கிற இரு அவை கான்செப்ட் இந்த சட்டத்தில் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? இந்த சட்டம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.